இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். புதிய இறைவார்த்தையை தந்து ஆண்டவரை புதிய நாளை தந்து இன்று இந்த மக்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் இவர்களை தாங்கட்டும். இவர்களுடைய விண்ணப்பங்கள், இவர்களுடைய வேண்டுதல்கள், இவர்களுடைய இதே ஆவல்களை நிறைவேற்றித்தாரும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக இவர்களுக்கு இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதியும். ஆமீன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 21, 22 இறைவார்த்தைகள். அவர் மக்களை கேட்டறிந்தபின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விழாச்சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே சென்று ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று பாட வேண்டும். மோவாபியரும் அம்மோனியரும் மெயோபியரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் அரசன் யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். படைகள் சூழ்ந்து செய்வதறியாது திகைத்த யோசபாத் அரசன் வைகரையில் எழுந்து மக்களை அழைத்து, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது. அவர்தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி கடவுளை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். தூய்மையான விழாச்சீருடை அணிந்து பாடகர்களுக்கு முன்னே செல்ல பணித்தார். யோசபாத்தின் மனதை இன்று நாம் புரிந்து கொள்ள முடியுமா? நமக்கு முன்னால் பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்க, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நாம் பல வழிகளை ஆராய்வது உண்டு. பிரச்சனையை எதிர்கொள்ள சில சமயம் வாள் கூட கையில் எடுப்பது உண்டு. புத்தியால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று நாம் பல வேளைகளில் யோசித்து பார்ப்பவர்கள். பாடல் வரிகள் என்ன? யோசபாத்து மக்களுக்கு கொடுத்த பாடல் வரிகள் என்ன? அதாவது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது. யோசபாத்தின் போர் ஆயுதம் என்ன தெரியுமா? கடவுளை புகழ்ந்து பாடிய இந்த வரிகள்தான் அவருடைய போர் ஆயுதம். பிரச்சனை பெரியதாக இருக்கும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள என்னிடம் போதிய சக்தி இல்லாத போது என் சார்பாக போராடுபவர் கடவுள். துதிகளின் மத்தியில் வாழ்பவர் கடவுள். அவரை துதிக்க துதிக்க எதிரிகளின் கோட்டை தகரும். அடுத்த இறைவார்த்தை, அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டினரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். ஆக படைகளின் நாயகன் கடவுள், முறியடிப்பவர் கடவுள், போர்களின் ஆண்டவர் கடவுள். எனவே ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது. நம்மை விட சக்தி நிறைந்த கடவுள், நமக்காக போராடுகின்ற கடவுள், நம்மை அறிந்த கடவுள். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் நம்மில் நிறைய இன்று நாம் தியானிப்போமா? இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் கிடைக்க நாம் ஜெபிப்போமா? இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.